ஒவ்வொரு கலையோட தனித்தன்மை அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிமுறை, களரி, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குத்துவரிசை, இதெல்லாம் வந்துட்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே போல் கராட்டே, குங்ஃபு, இதோட எக்ஸசைஸ் எல்லாம் கொண்டாந்து சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு சிலம்பம் இதில் வந்து சேர்த்து விட்றாங்க. ஸோ வந்து இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு கலைக்கும் தனித்தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து எல்லாருமே கொலாப்ஸ் பண்ணுறாங்க, சில பேர் கொலாப்ஸ் பண்ணுறாங்க. அப்படி சிலம்பம் வீடியோவாக இருந்தாலுமே நீங்கள் குங்ஃபுவோட ட்ரிக்கு போடுறீங்கன்னா குங்ஃபு ட்ரிக்குன்னு போடுங்க. ஏன்னா மக்கள் வந்துட்டு ரெண்டும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலாக எல்லாம் ஒன்று தான், இங்கேருந்து போன கலைகள் தான். ஆனால் அவங்க வந்து அதை வந்து அவங்க பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் ஒவ்வொரு கலைக்கும் தனித்தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து கொண்டு வரணும். நம்ம வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக வந்து ஜாப்பனீஸ் ஒகேனாவிலையோ இல்லை வந்துட்டு ஷாவலின் கோவில்லையோ இல்லை சைனாவிலையோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கலை, சிலம்ப கலை, அடிமுறை, களரி, குத்துவரிசை இதையெல்லாம் கற்றுட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு கும்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்களா, மிக்ஸ் பண்ணி பெல்ட்டு கொடுப்பாங்களா, மிக்ஸ் பண்ணி வந்துட்டு டீச் பண்ணுவாங்களா. அது மாதிரி ஜாப்பனீஸில் வந்துட்டு ஜப்பானில் கராட்டையை வந்து நம்ம கலையை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து போனதான் அடிமுறையும் கராட்டையும் ஒன்றா சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்களா. யோசிச்சு பாருங்க, கற்றுக் கொடுக்க முடியுமா? கொரியாவில் இருந்து, தாய்லாந்துலேருந்து, இப்போ தாய்லாந்துனா இருக்குது, மொய்பாரா இருக்குது, அது போல் பார்த்தீங்கன்னா மொய்தாய் இருக்குது, இந்த மாதிரி கலைகள்லாம் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு கலைக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் அந்தந்த நாடு வந்து நம்மள்டேருந்து போனாலும் அவங்களோட இண்டிவிஜுவலை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு சில ஆட்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து கராட்டேயோட டெக்னிக் போடுறீங்கனாலும் கராட்டே டெக்னிக் அப்படி போடுங்க, இல்லை நார்மலாகவே போடுங்க. அதை விட்டு நீங்கள் வந்து குத்துவரிசை, களரி, அடிமுறை அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாக்கா எல்லா கலையும் கொலாப்ஸ் ஆகிடும். நம்ம நாட்டில் தான் இப்படி கொலாப்ஸ் ஆகிடுது. சரியா? நம்ம கலைக்குன்னு தனி இண்டிவிஜுவல் இருக்குது. சரியா? அவங்கெல்லாம் வெஸ்டர்ன், அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கலையை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரிக்ஸை எடுத்துட்டாங்க. கராட்டே அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்டாக தான் வரும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். சரியா? ஸோ ஒவ்வொரு கலைக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இது எப்படி அப்படின்னீங்கன்னாக்கா வந்துட்டு குத்துவரிசையோட டெக்னிக்கே வந்துட்டு தனித்தனியாக இருக்குது. ஓகேவா? குத்துவரிசை அப்படிங்கிறதே ஒரு தனி டெக்னிக். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா தஞ்சாவூர் குத்துவரிசைன்னு இருக்குது. ஸோ தஞ்சாவூர் குத்துவரிசையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்காரங்கெல்லாம் வந்துட்டு இந்த டெல்டா சைடில் விளையாடுற விளையாட்டுங்கிறது வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் விளையாட்டு அப்படிங்கிறத நம்ம விளையாட்டுன்னு பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி போர்க்கலையாக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சைடில், தஞ்சாவூர் டெல்டா பக்கத்தில் விளையாடுற குத்துவரிசை அப்படிங்கிறது அது ஒரு டைப்பில் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்துட்டு கொங்கு மண்டலம், அப்புறம் வந்துட்டு திருநெல்வேலி சைடெலாம் போயிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு டைப்பில் விளையாடுவாங்க. சரியா? தஞ்சாவூர் குத்துவரிசை அப்படிங்கிறது புலியோட அசைவுகளை கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு குத்துவரிசைக்கும் ஒவ்வொரு டைப் வந்து இருக்குது கண்டிப்பாக. அதுபோல் பார்த்திங்கன்னா அடிமுறை அப்படிங்கிறது அதுவும் வந்து தனி, அதோட டெக்னிக் அப்படிங்கிறதே தனி. அது பார்த்திங்கன்னா களரியில் தெற்கன் களரி, வடக்கன் களரி. தெற்கன் களரி அப்படின்னு எடுத்திங்கன்னாக்கா தெற்கன் களரி, வடக்கன் களரி அப்படிங்கிறதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவே தனித்தனியாக வந்துட்டு அந்த டெக்னிக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. அது ஒவ்வொரு கலையோட இண்டிவிஜுவலையும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அதுபோல் பார்த்திங்கன்னா சிலம்பத்தில் வந்து ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்குது. சரியா? கராட்டையோட அங்கே வந்து போவில் பண்ணுவாங்க. ஸோ அதை கொண்டாந்து இதில் மிக்ஸ் பண்ணி சில பேர் பார்த்தீங்கன்னா சிலம்பம் பண்ணவில் பட்டர்ஃப்ளை கிக்கெல்லாம் அடிப்பாங்க. நீங்கள் எல்லாம் போட்டுருங்க. அது மாதிரி கராட்டே அது பட்டர்ஃப்ளை கிக் ப்ளஸ் சிலம்பம் அப்படின்னு சொல்லி போடுங்க. பட்டர்ஃப்ளை கிக்கும் சிலம்பத்தையும் சேர்த்து அடிக்கிறீங்க. சிலம்பத்தில் வந்து பட்டர்ஃப்ளை கிக்கே கிடையாது, இதுதான் உண்மை. சரியா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது கிடையாது. நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி விளையாண்டிங்கனாலும் இப்போது நீங்கள் வந்து நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ், இப்போ எனக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குங்ஃபு தெரியும், ஜீட் குண்டோ தெரியும். சரியா? கராட்டே தெரியும். ஏன்னா எனக்கு வந்து கராட்டே, குங்ஃபு, ஜீட் குண்டோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க குங்ஃபு தெரியும். இதுக்காக வந்து நான் வந்து தனித்தனியாக வந்து சிலம்பமும் தெரியும். இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு கலையோட இண்டிவிஜுவல், ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பாவலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடல் அசைவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வரைக்கும் நான் வந்து சிலம்பம்னா சிலம்பம் தனியாக எடுத்துக்குவேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்.
நீங்கள் வந்து ஒரு தெருச்சண்டையெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வந்து செஞ்சு காமிக்க வேண்டியதில்லை. நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுருப்பேன். நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ அப்படி பண்ணாலும் நான் அதை வந்து தெருச்சண்டை, அதாவது எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அதில் நான் மேக்ஸிமம் நான் வந்துட்டு சண்டை போட மாட்டேன். ஸோ அப்படி சண்டை போடுற சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். சண்டை நம்ம உயிருக்கு ஆபத்தான நிலை அப்படின்னு வரக்குள்ள பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் இண்டிவிஜுவல் நம்மளோட தமிழர்களோட தற்காப்பு கலை இவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட டெக்னிக்ஸ், அதாவது குத்துவரிசை, அடிமுறை, அடிதடா, அதேபோல் பார்த்தீங்கன்னா அக்கப்போர், அதுன்ட்டு ஏகப்பட்ட மட்போர் இருந்துட்டு அவ்வளோ டெக்னிக்ஸ் வந்து இங்கே இருந்திருக்கு. எல்லாமே அழிஞ்சிட்டு இப்போ வந்து 1-2 தான் இருக்குது. ஸோ அதோட இண்டிவிஜுவலை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் பேசுகிறேன். ஸோ வந்துட்டு அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த இண்டிவிஜுவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல கண்டிப்பாக வந்து எல்லாருமே குறிக்கோளாக இருங்க. அதுமாதிரி வேறு டெக்னிக்ஸை கொண்டாந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணாலும் போட்டுருங்க அதில், சரியா? போட்டுருங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து கராட்டேலையும் இருக்குது, குஃபுலையும் இருக்குது, அதுமாதிரி சிலம்பத்துலேயும் இருக்குது. அது சிலம்பத்துலன்னா அதுமாதிரி குத்துவரிசையிலையும் இருக்குது, அடிமுறையிலையும் இருக்குது, களரி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த பஞ்ச் வந்து டேக்வாண்ட்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த பஞ்சை வச்சு டெக்னிக்ஸ் அமையுது பார்த்தீங்களா, இதுதான் மாறுபடும், சரியா? எல்லா பஞ்சும் ஒன்று தான், ஆனால் டெக்னிக்ஸ் மாறுபடும். இந்த டெக்னிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். எல்லாருமே நம்ம கலைகளை வந்து வளர்ப்போம், சரியா? இன்னொன்று நம்ம வந்துட்டு பேசலான்னு பார்த்தோன்னா, இன்னொன்று என்னன்னாக்கா கராட்டேயில் உள்ள டெக்னிக்கு சிலம்பத்துலேயும் இருக்குது. அதுக்காக வந்துட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குத்துவரிசை பண்ணுறதை பார்த்தா என்ன கராட்டே மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி கிடையாது. அந்த டெக்னிக்கும் இந்த டெக்னிக்கும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதோட பிடிகள்லாம் வந்துட்டு நம்ம குத்துவரிசையிலையுமே இருக்குது. ஆனால் நம்ம போடுற ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கராட்டேயில் போடுற ஸ்டைலை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் போடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சில பேர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்மளோட கலைகளை ப்ராப்பராக இண்டிவிஜுவலாக தனித்தன்மையாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பேசுகிறோம். நம்ம கலைகளில் வந்து தனி இண்டிவிஜுவல் வந்து கண்டிப்பாக எல்லாருமே உபயோகப்படுத்துங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன்.